ஒரு முறை சிஇடி நகருக்கு போகிறேன். ஒரு 9-9:30 மணி இருக்கும். இந்திரஜித் சார் சொன்னதால் நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே போகிறேன், தலைவர் உட்காந்து, அவருக்கு சிஇடி நேரில் பார்த்தீங்கன்னா அவர் வேறு சேரில் உட்காந்துருப்பார். ஒரு பெரிய மஞ்சள் கலர் சோஃபாவில் இருக்கும். அந்த சோஃபாவில் அவரோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் அந்த ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்கும் எப்போவுமே. ஸோ அதுக்கு பிஸ்கட் போட்டுட்ருக்காரு. அந்த பக்கத்தில் போய் அதே மாதிரி கீழே உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் நானும் பேசலை, அவரும் டிவி பார்த்துட்டே இருக்கார். 9:30 ஆயிடுச்சு நைட்டு. எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ மெல்ல திரும்பி, என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. கூடவே இருந்த ஒரு பையன், ஒரு நண்பர் வந்து ஒரு சின்னதாக ஒரு துரோகம் பண்ணிட்டார். அதை நினச்சி ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னு சொல்லி கலைஞரை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். உடனே வர செய்வேன், என்ன படி அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன். ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன். அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்துக்கே வைத்தாயே, அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன் அப்படின்னு சொல்லி, நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனையோ துரோகிகளை சந்திச்சான்னு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு துரோகியை பற்றி எழுதி அவர் காட்டுறேன். இந்த துரோகிகளெல்லாம் சந்திச்சே இதயத்தில் தழும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலைவன்கிட்ட தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அந்த சோஃபாவே அதிரும்படி குலுங்குறார், சிரிக்கிறார். என்னடா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வேதனையை சொல்கிறோம், அவர் சிரிக்கிறாரே அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் தன்னுடைய தலையில் தாழ்த்துகிறார். கிட்டத்தட்ட நான் அவருடைய காதுகிட்ட என் முகம் இருக்குது. அப்போ தான் அவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்டாக பார்க்குறேன். ஒரு கதாநாயகி அவ்வளோ க்ளோஸ்அப்பாக பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ ஒரு மயக்கம் இருக்காது. ஆனால் வித்தவுட் மேக்கப்பில் என் தலைவனுடைய கண்ணங்கள் மாம்பழ கண்ணன்னா அதுதாங்க அப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட 87-88 வயசில் அப்படி சும்மா தகன்னு ஒரு தங்கத்தை அரிஞ்சு வச்ச மாதிரி ஒரு கலரு. அந்த கலரோட அந்த பிளாக் கருப்பு கண்ணாடியில் தலைவர் அப்படி திரும்பி சிரிக்கிறாரு. யோ, உனக்கு இன்னும் லீடர்ஷிப் பத்தலையா? அந்த லீடர்ஷிப் வளர தான் துரோகத்தெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அப்படி போகிற போக்கில் தூக்கி போட்டு போகிறார். தலைவனாவதற்கான முதல் தகுதியே துரோகங்களை தாங்கிக் கொள்வது தான் அப்படிங்கிறதான் தலைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம். நாங்கள் வந்து இளைஞன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஐயா தான் வந்து அப்போ கதை வசனம் எழுதினாங்க. அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் தான் எனக்கு கொடுத்தார். இந்த படத்தில் நீயே கதாநாயகனாக நடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு நிறைய அமையும். அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. நான் அடிக்கடி போவேன் வருவேன், வித்தவுட் அப்பாயின்மெண்ட். அப்போ சிஎம்மாக இருக்கார். அப்போ போகும்போது கூட ஒரு முறை அன்னைக்கு நான் போகும்போது ஆடி 18, இப்போ தான் ஆடி 18 எல்லோரும் கொண்டாடிருக்கோம் வீட்டில். அந்த ஆடி 18 நிகழ்ச்சி திருவிழா எங்கள் ஊர்லலாம், நாங்கள் தஞ்சை ஊர் மாவட்டக்காரங்கிறதால எல்லாருமே அந்த காவிரி கரையோரமாக போய் அதுக்கான படையெல்லாம் படைப்போம் இல்லையா. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் எப்படியா இருந்தாலும் நம்ம ஊர் சைட்லேருந்து வந்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அந்த ஆடி 18 விழா அன்னைக்கு கொண்டாடிட்டு அன்னைக்கு தலைவர் வர சொல்கிறாரு, போய் பார்க்க போகிறேன். இப்போ போகும்போது நீ ஆடி 18 இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா பொரி உருண்டை கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஆடி 18க்கு எங்கள் கும்பகோணம் சைடெலாம் பொரி உருண்டை செய்வோம். இந்த பொரி உருண்டை இருக்குது, ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்படி பார்த்தேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு, சரி பொரி உருண்டையை கொண்டு போய், எவ்வளோ பேர் தங்க உருண்டையே கொடுக்குறதுக்கு தலைவருக்கு ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான், பொரி உருண்டை கொண்டே கொடுப்போம் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு போகிறேன். போனால் சண்முகநாதன் சார் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கத்தினுடைய வாயில் சந்திப்பவரை போல் இருக்கும். அப்படி உருன்னு தான் உட்காந்து திரும்பி பார்ப்பார். என்ன அப்படின்னா, ஐயா ஒன்றும் இல்லையா, நான் திரும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கும். ஸோ அவர் அதை கடந்து மேலே கூப்பிடுறாரு. இதே மாதிரி ஒரு 7:30 மணி மேலே போகிறேன். அவர் கிளம்பிக்கிட்டு இருக்கார் எங்கேயோ. அப்புறம் அவருடைய வழக்கமான குரலில் என்ன அப்படிங்கிறாரு. இல்லைங்க, சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து 2 நிமிஷம் அப்படியே பேசிவிட்டு நான் போனால் அப்படியே கீழே போய் உட்காந்துப்பேன். அப்படி இப்போ யாருக்கும் பேசிகிட்டு இருக்கேன். பேசிட்டு, ஐயா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. என்ன அப்படிங்கிறார். நான் அந்த பாட்டில் எடுத்து அதை திறக்கிறேன். அவருக்கு தெரியல. எனக்கு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு. என்ன இது அப்படிங்கிறார். ஐயா, எங்கள் ஊர்லேருந்து பொரி உருண்டை கொண்டு வந்தேன், இன்னைக்கு ஆடி 18, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே எடுத்து ஒரு உருண்டை எடுக்கிறாரு. அது பார்க்குறாரு. ஆனால் இப்போ சொல்லும்போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் நான் 18 வயசில் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அழகான அந்த பவள பற்களால் அந்த பொரி உருண்டையை எடுத்த என் தலைவன் அதை கடித்து ஒவ்வொரு பருக்கையாக அதை சாப்பிடுந்த அந்த ருசி இருக்கு பாரு.
அதை பக்கத்துலேருந்து அனுபவிச்சுட்டு அது பக்கத்தில் அம்மா இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு தம்பி பொரி உருண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு அதோட சந்தோஷம். அவங்களும் அதை வாங்கி அதை சாப்பிட்றாங்க. என்னடா ஒரு பொரி உருண்டை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய தலைவரை கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறாங்களாம். நம்ம பொன்னாடையும் அதையும் இதையும் கொண்டு வந்து கொட்டுறோம், ஒரு பொரி உருண்டைக்கு வந்து இவ்வளோ நிகழ்ச்சியாக பேசுகிறார். அப்புறம் இன்னொரு பொரி உருண்டை எடுத்து சாப்பிட்டார். சத்தியமாக அது நடந்தது. ஸோ இப்படி ஒரு ஒரு அற்புதமான அந்த வைபவம்னு சொல்லலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேருக்கு அவரோட பழகிற வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். ஒரு அவரோட நெருங்கி நடக்கிற நேரங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம். ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் அப்படின்னு பார்க்காம தமிழை நேசித்த காரணத்தாலே என்னை போன்றவர்களை இல்லாமல் அவர் அருகாமையில் வைத்து கொண்டார். அதுதான் உண்மை. வேற என்ன எங்கள்கிட்ட இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் கூடவே நாங்கள் பயணித்ததற்கான காரணம் அதுதான். சினிமான்னா போதுங்க, அவர் திரை உலகத்தில் இருக்க மேலே எல்லாரையும் பேசும்போது கூட சொன்னார்கள், எதிரியாக இருந்தாலும் கூட அவன் திரை உலகத்தை கலை உலகத்தை சார்ந்தவன், அவன் கலைஞனாக தான் பார்ப்பார். அவருக்கான விருதுகள் அவருடைய ஆட்சி காலத்தில் மறுக்கப்படாது. அந்த திறமைக்கு சரியான தேர்வு பண்ணணும்னா அவருக்கான விருது அவர் கொடுத்துருவார். ஸோ அப்படிப்பட்ட கலை உலகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட அபரிமிதமான மரியாதை இருந்தது. நாங்கள் இளைஞன் படத்துக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவருக்கு இந்த மாதிரியான முகம் இருக்கிறதா, அரசியல் முகம் தெரியும், அவர் டெல்லியை போய் ஆட்சி பண்ணது தெரியும், எல்லாரையும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்தது தெரியும், யார் வீட்டுக்குமே போகாத புட்டபர்த்தி பாபா, ஒரு நாத்திகர்களுடைய உச்சத்தில் இருந்த கலைஞர் வீட்டிற்கு அவர் போய் அவர்கிட்ட பேசிட்டு வராருங்கிறது தெரியும். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற தகவல்கள் தான் இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு அற்புதங்களை அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன், ஒரு சினிமா டிஸ்கஷனில் இருக்கும். இப்போ மகாபலிபுரத்துக்கு போகலாயா, இந்த படத்துக்கு வந்து கம்போசிங்க்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறார். ஸோ மகாபலிபுரத்தில் எங்களெல்லாம் கூப்பிட்டு நானும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவும் முதல் முறையாக சிஎம் கான்வாய்க்குள்ளே உட்காந்துருக்கிறோம். அதனால் சிஎம் கான்வாயை அப்படி தூரத்துலேருந்து பார்க்குறவங்க தான். ஆனால் முதல் முறையாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. நான் நின்றுருக்கோம். வரியா அப்படின்னாரு. ஐயோ வர்றதுக்கு என்னையா, அவங்க கூட வசந்த மாளிகைக்குள்ளே வர வேண்டான்னு சொல்ல யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு ஓடி போய் கான்வாயில் ஏறிட்டேன். கான்வாய் பறக்கிறது இங்கேருந்து 35 நிமிடத்தில் மகாபலிபுரம் போயிடுறோம். அங்கே போய் உட்காடுறோம். எல்லாம் அந்த தயார் பண்ணி கம்போசிங் எல்லாம் ரெடி பண்ணுறோம். வித்யாசாகரோட இசை அங்கே பாட்டு போட ஆரம்பிக்கும்போது அப்போ தான் நான் முதல் முறையாக கவனித்தேன், ஒரு அழகான தாம்பாளத்தில் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே பக்கத்தில் வைக்கிறாங்க. எனக்கு தலைவர் வெத்தலை போடுவாருங்கிறது எனக்கு அத்தனை வருஷம் பழகி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் போகிறேன், அப்படியே அழகாக அந்த விரல் எடுத்து அந்த மோதிர விரலில் சுண்ணாம்பு எடுத்து வெத்தலை போடுறதையே அவர்கிட்ட தாங்க கற்றுக்கணும். இலையவே வெத்தி இலையாக மாற்றினவர் அப்போ அவர். அதனால் அதில் வெற்றலையை எப்படி ஈஸியாக போட்டிருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி அழகாக எடுத்து போட்டு அதில் வாசனை சுண்ணாம்பு வச்சு மடித்து அவர் வச்சுக்கிட்டு கம்போசிங். அப்போ நான் பக்கத்தில் சண்முகநாத் சார்ட்டு கேட்குறேன், தலைவர் வெத்தலை போடுவோம். டிஸ்கஷன்ஸு, கதை விவாதம், வசனம் இது மாதிரி எழுதுனா அந்த சமயத்தில் மட்டும் வெத்தலை போடுவார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிட்டார். அப்போ அந்த அவருடைய சினிமாவில் அவர் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா சினிமாவில் நான் இப்போ கூட சமீபத்தில் என்னுடைய உதவியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிருந்தேன், அவர் முதல்ல ராஜகுமாரி படத்துக்கு அவர் வசனம் எழுதும்போது 23 வயதில் நண்பர்களே, ஒருவன் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கிற வயது, அந்த வயதில் ஒருத்தன் பேனா எடுத்து ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதி முடிச்சிட்டாரு சார். அவர் ராஜகுமாரி முடிஞ்சிருச்சு, அடுத்தது அபிமன்யு, அதில் ஒரு பேர் வரல. அதற்கு அடுத்தது 27வது வயதில் இன்று வரைக்கும் இதுபோல் ஒரு வசனம் இயற்ற முடியுமா என்று திரையுலகத்தை தீப்பிடிக்க செய்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாபெரும் காவியத்தை செதுக்கி முடிச்சிடுறார். பராசக்தி போன்ற ஒரு எழுத்து புரட்சியை யாராலும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரையுலகத்தின் மீது, கலை உலகத்தின் மீது, முக்கியமாக எழுத்தின் மீது, தமிழின் மீது அவருக்கு இருந்த அந்த அபரிமிதமான பற்று. அவரே சொல்லி, என்னுடைய பழைய செல்ஃபோனில் அது இருக்கு, இல்லைன்னா நான் போட்டு காமிச்சிருப்பேன். அவர் சொன்னார், இதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது வந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு படத்திற்கு அவர் வசனம் ஏற்கனவே எழுதி கொடுத்ததை எஸ்எஸ்ஆர் அவர்கள் நடிக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த டைரக்டரும் தயாரிப்பாளரும் அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையா ஷூட்டிங் இருக்கும்போது இங்கே வந்திருக்கீங்க? இல்லைங்க, நாங்கள் அவருக்கு இந்த வசனத்தை காமிச்சோம், ஆனால் இந்த வசனம் ஏற்கனவே ஒரு நடிகர் பேசியது, ஏற்கனவே ஒரு நடிகர் பேசிய வசனத்தை நான் பேச மாட்டேன்னு எஸ்எஸ்ஆர் மறுத்துட்டார், அதனால் இப்போ ஷூட்டிங் நிற்கிது அப்படி சொல்லி ஓடி வராங்க. என்னையா ஷூட்டிங் நிற்குதுங்கிறீங்க, வசனம் இல்லாமல் நிற்கிதா? ஆமாங்கய்யா, இந்த வேறு ஒரு புது வசனம் எழுதி கொடுத்தா தான் அவர் நடிப்பேன்ட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இப்போ முதலமைச்சராக கோட்டைக்கு போயிட்டுருக்கார், உட்காந்து எழுதுறார். இதை தலைவரே சொல்லி இந்த வசனத்தை
எங்கள்கிட்ட 86வது வயசில் அவர் பேசி கேட்டார். நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவர் அப்போ போகிற வழியில் அது ஒரு புறநானூற்று வீரக்காட்சி, ஒரு புறநானூற்று தாய் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு வசன காட்சியை தான் அவர் எழுதுகிறார். அப்போ தலைவர் அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறாரு, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமை அல்ல, கிளியும் மெய்சிலர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை, ஆங்கே இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தை சிறிது கலந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி உறுத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகானா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி அக்கணமே, தாயம் ஆடுகையில் காய்களை இழப்பதுண்டு களமும் அதுவே, காயம் முதுகிலா மார்பிலா கடறுகை என்றால் காயம் முதுகில் என்றான், கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினல் வேகம், ஆங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் சென்றங்கே சிறுமுனையில் தேடினாள், ஆங்கே ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கடந்தான் மகன், கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாழ் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை அவர் வந்து ஒரு உரைநடை வீச்சாக அவர் அந்த போகிற போக்கில் எழுதி கொடுத்த வசனத்தை அதற்கு பிறகு எஸ்எஸ்ஆர் அவர்கள் பேசி அதற்கு பிறகு அவர் 86 வயசில் அவர் எங்களிடம் பேசி காட்டினார். அதை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வயசில் அவர் எழுதினதை 40 ஆண்டுகள் கழித்து இப்போ நான் பேசினதை விட உணர்ச்சி பூர்வமாக அந்த தமிழின் மீது இருக்கக்கூடிய தனித்துவமான அன்போட அவர் அள்ளி கொட்டிய அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில் எந்த நொடியில் யோசித்தாலும் அதை மறக்க முடியாத ஒரு பேரழகாக அந்த அழகு பதிஞ்சிருக்கிறது மனசில். கலைஞரோட பழக முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஆதங்கத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தும் போது, இந்த தலைமுறையை தாண்டி அந்த மகத்தான தலைவன் எவ்வளவு ஆழமாக காலத்தை கடந்து அந்த கலைப்பயணமாகட்டும் அரசியல் பயணமாகட்டும் இலக்கியமாகட்டும் எவ்வளவு ஊடுருவி உள்ளார்ந்தவர் நமக்குள்ளெல்லாம் வேரூன்றி இருக்கிறாருங்கும் போது அவருடைய பழகிய நாட்கள் மிக அற்புதமாக இருக்குது. அவர் பேசும்போது சிநேகன் கூட சொன்னார், 14 வயதிலிருந்து உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், 14 வயசுலேருந்து ஒரு மனுஷன் போராடி 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 அந்த 14 வயசில் அவர் பண்ண போராட்டமே ரொம்ப அற்புதமானது. இந்த 14 இல்லை, இன்னும் அதுக்கு பின்னால் நான் நெஞ்சுக்கு நீதியை வந்து ஒரு கவிதையாக தொடராக எழுதலான்னு சொல்லி ஆரம்பத்தில் எழுதினேன் தலைவர் இருக்கும்பொழுது. அப்போ ஒரு 5-6 வாரம் முதலில் எழுதும்போது அப்போ தான் அதை ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒரு சம்பவம் வரும். கிட்டத்தட்ட அவர் வந்து 4ஆம் ஃபாரம் 3ஆம் ஃபாரம் படிக்கிறது, அப்போ 3வது வகுப்புன்னு நினைக்கிறாரு, ஃபாரம்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதை படிப்பதற்காக அவர் வந்து திருக்குவளையில் இருக்கிற கிராமத்தில் திருவாரூருக்கு வந்து அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றார். சேர்ந்து அங்கே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு வயசு 8 9 அந்த வயது தான் அவருக்கு. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் அவரை பார்த்து, இல்லை தம்பி இந்த பள்ளியில் வந்து அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இது தேர்வு இனிமேல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கேட்டு கேட்டு பார்க்குறாரு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது. அவர் ஆனால் அதை முடியலங்கிறாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, ஐயா இந்த பள்ளியில் என்னை நீங்கள் சேர்க்காவிட்டால் இந்த தெப்ப குளத்தில் போய் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலை அங்கே முன்வைக்கிறார். ஒரு சின்னஞ்சிறு பையன் ஒரு தலைமை ஆசிரியர் இப்படி பேசுவாருன்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பையனுக்குள் இருந்த விடாப்பிடித்தனமும் அந்த பையனுடைய குரலில் இருந்த அந்த தீவிரமும் அந்த தலைமை ஆசிரியரை ஒரு உலுக்குகிறது. இல்லை தம்பி உனக்கு இந்த பள்ளியில் நாங்கள் இடம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் ஃபாரத்தில் அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த 8வது 9வது படிக்கும் போதே தன்னுடைய உயிரை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு ஒரு போராட்ட குணத்தோடு களத்தில் இறங்கி பயணத்தை ஆரம்பித்த ஒரு மகத்தான தலைவன் தான் தன்னுடைய 93வது வயதில் தன்னுடைய கடைசி காலத்தை கடந்து அந்த உடலுக்குள் இந்த ஜீவனுக்குள் காற்றில்லாது போன போதும் போராடி தனக்கான இடத்தை இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விட்டு திரும்பி பெற்றார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அது அந்த நீட்சியை பார்க்கும்போது அவரே சொல்லுவார், நான் அடிக்கடி என் நண்பர்கிட்டலாம் சொல்லுவேன், வர வர நம்ம வாழ்க்கையும் கலைஞர் வாழ்க்கை மாதிரி ஆகிட்டுருக்கு போட்டிருக்குன்னு. ஏன் அப்படின்னு, இல்லை கலைஞர் தான் சொன்னார், 24 மணி நேரம் தொடர்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் இருந்ததில்லை, 24 மணி நேரம் தொடர்ந்து நான் துக்கமாகவும் இருந்ததில்லை, இந்த இரண்டும் கலந்தது தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவருடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அவரை பற்றி நான் படிக்கும்போதோ அல்லது பேசும்போதோ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் இந்த தமிழகத்தில் இருந்ததால் தான் இவ்வளவு குறுகிய புகழ் அவருக்கு கிடைத்திருக்கிறதோ, இந்த புகழே பத்தாதுன்றனா. ஒருவேளை அவர் வந்து ஒரு ரஷ்யாவிலோ ஒரு கியூபாவிலோ பிறந்திருந்தார், ஒரு உலகத்தையே உலுக்கிய ஒரு எழுத்தாளனாக
பல நாடுகளில் இன்று ஒரு லெனின் மாதிரி, ஒரு சேகுவாரை போல ஒரு உலகத்தை உலுக்கிய ஒரு சிந்தனையாளனாக அவர் வந்து தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய அந்த இலக்கிய ஞானத்தால் பெரிய அளவில் செழுமை பெற்றிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. நான் அவரோட நாங்கள் திரையுலக சார்பாக அவரை கூட பயணிக்கும் போது ஏற்பட்ட எண்ணற்ற அற்புதமான சுவாரஸ்யமான அனுபவம். இங்கே வரும்போது அதாவது இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகு என்னென்னா, இங்கே பேச வர்றவங்க அழகாக பேசுகிறாங்கங்கிறத தாண்டி இங்கே வரவேற்பறையிலிருந்தே தமிழும் இலக்கியமும் மணக்கு துவங்கி விடுகிறது. அதுதான் இந்த இயக்கத்துக்கு இருக்கிற தனித்துவமான ஒரு அழகு. கலைஞர் இப்போ கவிஞனாகணும்னா என்ன பண்ணணும்னா, கலைஞருடைய புத்தகங்களை வாசித்தாலே போதும், அவரை பற்றி யோசித்தாலே போதும், கவிதை வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரரோட பயணிக்கும் போது, ஸோ இப்படி இந்த தலைவனை பற்றி எவ்வளவு பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், தீரா புகழோடு தமிழகத்தில் ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் அது அந்த ஒற்றை தலைவனாக மாத்திரமே இருக்க முடியும். அந்த தலைவருடைய பெருமைகளை, அந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை பற்றி இன்று இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் இன்னைக்கு இந்த இயக்கம் செய்ய வேண்டிய வேலையாக நான் கருதுகிறேன். அதுதான் மிஸ் ஆகி போச்சு. என்ன செய்தார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு கொஷின், ஒரு கேள்வி ஜென்சியிலேருந்து வெளியில் வருது இல்லையா? யார் அவர்? ஒரு மஞ்சள் துண்டு போட்டுட்டு ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்து ஒரு வயதான ஒரு நபர் இருந்தாரே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க இல்லையா? அந்த இளைஞர்களாக இருப்பவர்களில் அந்த ஜென்சி கூட்டத்துக்குள் ஒரு சிலர், அவர்களுடைய அடி மனதில் ஆணி அடிக்கிற வகையில் இங்கே ஒருவன் சுயமரியாதையோடு அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு அந்த காரணம் அந்த ஒற்றை தலைவனுடைய கொள்கைகள் தான் என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பதிவில் எந்த பிழையும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த இயக்கம் வெகு வேகமாக இயங்கினால் அந்த ஜென்சிக்குள்ளேயும் கலைஞரிசம், இதுவே கலைஞரிசம், இனி வரப்போகிற ஆண்டு வந்து சாதாரண ஆண்டு இல்லை, அது வந்து கலைஞரிசம் என்று போற்றப்பட வேண்டிய இசங்களில் இந்த கலைஞரிசம் போய் மக்கள் மத்தியில் இல்லை, அது மக்கள் மத்தியில் நிறைய சேர்ந்துருச்சு. நான் சொல்லுகிற அந்த ஜென்சி கூட்டத்திற்குள், அந்த ஜென்சி மக்களுக்குள், அந்த இனத்திற்குள் கலைஞரிசத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியில் குவிந்து செயல்பட்டால் மாத்திரமே சாத்தியம். அப்படி அது நிகழ்ந்து விட்டால் சூரிய உதயம் சத்தியம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தில் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய, எனக்கு எப்போ மாண்புமிகு அப்படி தான் வருது, ஏன்னா எப்போ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்கள் எப்போதுமே நம்முடைய மாண்புக்கும் மக்களுடைய நெஞ்சத்திற்கும் நெருக்கமானவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட பெருந்தகைகள் இங்கே மேடையில் வர்றாங்க. அண்ணன் மதிப்புக்குரிய ஏவா வேலு ஐயா அவர்கள் இந்த இடத்துல வர்றாங்க. ஸோ அவருடைய பேச்சரகம் இன்னும் நம்ம எல்லாம் எழுச்சி கொள்ளக்கூடிய, உணர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். என்ன, அவருடைய வாழ்ந்து அவருடைய நிழலாக, அவருடைய சுவாசமாக, அவருடைய தனக்கும் அவருக்கும் வேறில்லை அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய பயணங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஸோ அப்படி நான் நிறைய தடவை அவருடைய சந்திக்கும் போதெல்லாம் இவர்களோடு இல்லாமல் நான் கலைஞராக பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமைக்குரிய பந்தங்கள், சொந்தங்கள் இந்த மேடையில் சூழவிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்க மிகுந்த ஆவலை வெளிப்படுத்தி இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவனை பற்றிய நினைவுகளை, ஒரு சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அளித்த அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.